இது மேலே கம்பெனிகளை வந்து இருந்தால் தயவு செஞ்சு அண்ணா உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கணும். பாதிக்கப்படுற மாதிரி கம்பெனிகள் இருந்தால் அதை தயவு செஞ்சு மூடுற மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக வந்து அது சீல் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா 18 உயிர் வந்து இழந்திருக்கு அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாம் வட மாநிலத்தில் ஆளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முறைப்படி இது வந்து போன ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து ஒரு வருஷமும் வந்து ஒரு கம்பெனியை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கணும். ஆனால் அது பண்ணாமல் விட்டதுனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு, எவ்வளோ பெரிய இழப்பு. ஆனால் இத்தனை வருஷமாக இத்தனை காலமாக அது கம்பெனி இங்கே ஓடி இருக்குது. அது பெரிய விஷயம். அது உள்ளே இருக்கிறது இவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம் தெரிஞ்சும் அதுக்கு முன்னால் ஆட்சி ஆண்டவங்களாம் அது உள்ளே போய் மிரட்டுறது, செய்கிறது, இந்த லஞ்சன்ற பேரில் வாங்கிக்கிட்டு அந்த கம்பெனியை ஓட விட்டது. இப்போ அந்த கம்பெனியில் இந்த சம்பவம் நடந்த பிறகு 18 பேர் உயிர் போயிருக்குது. வெளி மாநில பசங்க தான், தமிழ் யாரும் இல்லை. இருந்தாலும் உயிர் தான். இந்த டிவிகே கட்சியில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து உள்ளே தூக்கி வாரி கொண்டு போனதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம். விஜய் அண்ணா வந்து அந்த கம்பெனிக்கு நிரந்தரமாக சீல் வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கன்னிகை பேர்ல வந்து அமோனியா லீக் ஆகி ஒரு 100 பேர்கிட்ட பாதிக்கப்பட்டு அதுல 18 பேர் இறந்துருக்காங்க. இப்போ அந்த கம்பெனி வந்து இன்னைக்கு சீல் வச்சுட்டாங்க. இது வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? கண்டிப்பாக வந்து அது சீல் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா 18 உயிர் வந்து இழந்திருக்கு அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாம் வட மாநிலத்தில் ஆளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முறைப்படி இது வந்து போன ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து ஒரு வருஷமும் வந்து ஒரு கம்பெனியை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கணும். ஆனால் அது பண்ணாமல் விட்டதுனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு, எவ்வளோ பெரிய இழப்பு. ஆனால் முதல்வர் வந்து அதில் தலையிட்டு துரிதமாக வேலை செஞ்சு 18 உயிர்கள் போனாலும் மிச்சம் இருக்கிற உயிர்களை வந்து காப்பாற்றி அவங்க சொந்த மாநிலத்தங்களுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இப்போ கம்பெனிக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இடமா வந்து சீல் வச்சுட்டு வந்தாங்க. இன்னைக்கு முழுமையாக சீல் வச்சாச்சு. அதுக்கு முன்னால் வந்து அந்த அமோனியா பிரச்சனை வந்து பக்கத்துலேயே கிராமத்தில் அது இருக்கிறதுனால முதல்ல ஆட்சி ஆண்டவங்க வந்து அதை வந்து எப்படி போய் உள்ள அதை மெயின்டைன் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் இத்தனை வருஷமாக இத்தனை காலமாக அது கம்பெனி இங்கே ஓடி இருக்குது. அது பெரிய விஷயம். அது உள்ளே இருக்கிறது இவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம் தெரிஞ்சும் அதுக்கு முன்னால் ஆட்சி ஆண்டவங்களாம் அது உள்ளே போய் மிரட்டுறது, செய்கிறது, இந்த லஞ்சன்ற பேரில் வாங்கிக்கிட்டு அந்த கம்பெனியை ஓட விட்டது. இப்போ அந்த கம்பெனியில் இந்த சம்பவம் நடந்த பிறகு 18 பேர் உயிர் போயிருக்குது. வெளி மாநில பசங்க தான், தமிழ் யாரும் இல்லை. இருந்தாலும் உயிர் தான். வெளி மாநிலம்னா தமிழ் ஆளுங்கண்ணா உயிர் தானே. அவங்களும் நம்மள மாதிரி மனுஷால் தானே. அவங்க உயிர் போனது ரொம்ப இழப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் முதல் ஆட்சி ஆண்டவங்க வந்து அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ண விட்டுட்டாங்க. உள்ளே போய் ஏன் கம்பெனி நடத்துகிற, அது நடத்துகிற, இது நடத்துகிறேன்னு சொல்லி பணம் பறித்து வாங்கிட்டு வர்றது. அவன் பணத்தை கொடுத்துட்டோமே நம்ம கிட்ட வரப்போறாங்கன்னு சொல்லி அவன் கம்பெனி நடத்துது. அதனால 18 உயிர் போனது தான் மிச்சம் அது உள்ள. அதுக்கப்புறம் தாவைக்கா கட்சியில் இருக்கிறவங்க வந்து நிர்வாகிங்க, நிறைய பேர் நிர்வாகிங்க தான் அது உள்ள தூக்கி போட்டு வாரி கொண்டு போனாங்க ஆம்புலன்ஸில். அது முழுமையாக நாங்கள் எல்லாமே ரியலாக பார்த்தோம் நின்றுட்டு. அது வந்து தளபதி வந்து அவங்களுக்கு இழப்பப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே தேவையானதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ அந்த கம்பெனி சீல் வச்சிடாரு இன்னைக்கு. கடந்த ஆட்சியில் இருந்தவங்களா இருந்தா சீல் வச்சிருப்பாங்களான்னு கேட்குறேன். கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அதுதான் முதல் ஆட்சி ஆண்டவங்க தான் அது உள்ள வேலை நடக்கட்டும்னு தான் முன்பணம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாங்க. முன்பணம் வாங்கி சாப்பிட்டதுனால தானேங்க ஒரு கிராமத்தில் ஒரு ஆபத்தான விஷயம் ஒரு பொருட்கள் வச்சு ஒரு வியாபாரம் நடத்துறான்றதுக்காக விட்டு கொடுத்தாங்க. அதுக்காக தானே இப்போ வந்து ஏழைப்பட்ட மக்கள் படிப்பறிவு இல்லாதவங்க அது உள்ளே போக முடியாது. ஆட்சி ஆண்டவன் கண்டிப்பாக அது உள்ளே போயிருக்க முடியும். ஒரு எம்எல்ஏவோ, ஒரு கவுன்சிலரோ, ஒரு வார்டு நம்பரோ, இல்லை ஒரு தலைவரோ இவங்கெல்லாம் உள்ளே போய் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கிட்ட? அந்த எரா கம்பெனி ஓனர்கிட்ட கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. அதுக்கு தேவையான அமௌண்ட்டை அவர் கொடுத்து விட்டுருப்பாரு. அவங்க காதில் வாங்காது வந்துட்டாங்க. இப்போ உயிர் போன ஒரு விஷயத்தில் இப்போ எல்லாருக்குமே மனஸ்தாபமாக ஆயிடுச்சு. என்னன்னா ஐயோ ஒரு உயிர் போயிடுச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்கள் தளபதி வந்ததுலேருந்து அந்த தளபதி இந்த டிவிகே கட்சியில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து உள்ளே தூக்கி வாரி கொண்டு போனதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம். நிறைய பெண்கள் வந்து
மேலாடை இல்லாத இருக்கும்போது அவங்கெல்லாம் தேவையான துணியெல்லாம் போட்டு மூடி கொண்டுட்டு போகும்போது அப்போ அது தவறா தெரியல, உயிர் காப்பாற்றணுமேன்றதுக்காக போனாங்க. அதை நாங்கள் ரியலாக நின்று பார்த்தோம். கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பொதுமக்கள் வந்து கோரிக்கை வச்சதுனால தான் இப்போ அந்த அளவுக்கு போயிருக்கு. இந்த நேரத்தில் அந்த கம்பெனியை சீல் வைக்கும்படி உத்தரவிட்ட தமிழக முதல்வர் விஜய் அண்ணாவுக்கு வந்து இந்த நேரத்தில் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது மேலே கம்பெனிகளை வந்து இருந்தால் தயவு செஞ்சு அண்ணா உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம், பாதிக்கப்படுற மாதிரி கம்பெனிகள் இருந்தால் அதை தயவு செஞ்சு மூடுறபடி செய்யுங்க. இது ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம். இந்த கம்பெனிக்கு நீங்கள் நிரந்தரமாக சீல் வச்சதுக்காக மறுபடியும் சொல்கிறோம், நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். விஜய் அண்ணா வந்து அந்த கம்பெனிக்கு நிரந்தரமா சீல் வச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேல அது மாதிரி ஒரு ஆபத்தான கம்பெனி சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே இருக்கக்கூடாது. தளபதி அண்ணா தான் பார்க்கணும், விஜய் அண்ணா தான் பார்க்கணும். இந்த எப்படி சொல்றது, இந்த கம்பெனி அவர் இழுத்து சாத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு வேணும். இந்த கம்பெனி திரும்ப ஓப்பன் ஆகக்கூடாது.